எஸ்ஏசி இவங்களும் நாங்கள் உங்கள் பிரச்சாரத்துக்கு உதவி செய்யணும்னு போய் கெஞ்சி கதறியில் 2011 எலெக்ஷனில் நின்றாங்க. அதுக்கப்புறம் அனிலா நானும் உதவி செஞ்சேன்னு சொன்னோன்னே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு, யார் யாருக்கு உதவி செஞ்சதுன்னு. இதுதானே உங்கள் வரலாறு. இன்றைக்கி வந்துட்டு அவரை போல ஒரு தலைவர் இல்லைங்கிறீங்க. ஏன் ரஜினிகாந்தை பற்றி பேசுகிறாங்க. ரஜினியை வந்து திமுகவை மிரட்டுச்சு. ரஜினி உங்களுக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்குறதா சொன்னது தான் 2017. அவர் மன்னன் படத்திலேயே விஜயசாந்தியை திட்டினதெல்லாம் ஜெயலலிதாவை திட்டினதாக தான் பிரச்சனையாச்சு. அண்ணாமலையில் வினு சக்கரவர்த்திக்கு எதிராக அவர் பேசுனது ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுனது தான். முத்து படத்திலேயே அவர் வந்து இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தான் டைலாக் வைப்பாங்க. அவர் எப்போ வருவார் எப்படி வருவார்னு யாருக்கும் தெரியாது. ஸோ சினிமா முழுவதுமே நான் அரசியலுக்கு வரப்போறேன், ஜெயலலிதாவை விமர்சிக்கிறேன். அவர் அரசியலுக்கு வராட்டினாலும் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல அரசியலை பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. நீங்க அரசியலுக்கு படையப்பால நீங்க எப்போ அரசியலுக்கு வரப்போறீங்கன்னு டைலாக் வரும். என்னமோ திட்டம் இருக்குன்னு மீனா சொல்லுவாங்க முத்து படத்தில். தொடர்ச்சியாக அதெல்லாம் கேட்டு கேட்டு ரசிகர்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய படத்தில் என்ன இரட்டையர்த்த வசனம், ஆபாசம், வன்முறையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இவருடைய படத்தில் அப்படி என்ன பெருசாக இருந்திருக்கு. ஸோ ரஜினி அதையெல்லாம் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வந்தார். ராமதாஸோட மோதல், ஜெயலலிதாவுடன் மோதல், பிஜேபி ஆளுங்கிற விமர்சனம், காங்கிரஸ் அவரை கட்சியில் சேர்த்து 96 எப்படியாவது காங்கிரஸை நரசிம்மராவ் பேசினார், திருநாவுக்கரசர் போய் ரஜினிகிட்ட பேசினார். இப்படி ஒரு வரலாறு விஜய்க்கு இருக்கா? ஒரு தேசிய கட்சியை வந்து நீங்கள் கட்சியில் சேருங்கன்னு ரஜினி சொன்னாங்க. பிஜேபி முழுக்க முழுக்க ரஜினிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. டெல்லி அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. மூப்பனார் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்ப இருந்து சப்போர்ட் இருந்தா ஒரு அரசியலுக்கு வரல. தனி அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி இவரை கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்க கூப்பிடக்கூடிய நிலை அப்படிங்கிறதுலாம் யாரை வேணாலும் கூப்பிடும். டாக்டர் கிருஷ்ணசாமி கூட தான், புதிய தமிழகத்தை கூட தான் பிஜேபி கூப்பிடுது, வாசனை கூட தான் கூப்பிடுது. அதுக்காக அவங்களாம் மக்கள் பெரிய சக்தியா? பூவை ஜெயன்மூர்த்தி எல்லாரும் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவங்க இல்லை பிஜேபி கூப்பிட்றவங்களாம் நாட்டில் பெரிய சக்தின்னு அர்த்தமா? காங்கிரஸ், பிஜேபி, டெல்லி எல்லாமே ரஜினியை கூப்பிடும். இப்போ வரையும் இந்தியா முழுவதும் ஒருத்தர் ஃபோன் பண்ணால் எல்லா மாநில முதலமைச்சரும் ஃபோனை உடனே எடுக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தான். அது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கலாம், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், கர்நாடகமாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம். இப்படி ஒரு அம்பானி வீட்டு கல்யாணமாக இவர் தான் கூட்டி வந்து ஸ்டில் கொடுக்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே உண்டு. இவரை விட பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, செல்வாக்கு, மரியாதை எல்லாம் உண்டு, சீனியாரிட்டிலேருந்து எல்லாமே. அப்பேற்பட்ட நடிகரை திமுக மிரட்டி நீங்கள் நின்ட்டீங்க. ஆனால் எங்கள் தலைவரை பார்த்தீங்கன்னா நிற்கிறாருன்னா இந்த ஒப்பீடே சிறுபலத்தனங்கிறேன். யார் யாரோட பேசுறது? ரஜினிகாந்தை பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் தான் விஜய். ரஜினின்னு ஒருத்தர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் கிடையாதுங்க.